தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பூமியின் யாத்திரையிலே நாங்கள் ஆண்டவரே 4 மாதங்களை கடந்த 5வது மாதத்தின் முதல் தேதியிலே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த வருஷத்துக்கு எத்தனையோ பூமியிலே மறைந்து போனாலும் பிள்ளை போல் அப்படியே வாழ்க்கை வாடி போனது, மேகங்களை போல் அப்படியே வாழ்க்கை கலைந்து போனது. எங்களை இந்த பூமியிலே ஜீவனோடு கூட வைத்திருக்கிறேன். பாராட்டின எல்லா நன்மைகளுக்காய், இரக்கங்களுக்காய், கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலைகளை ஆராதனை முற்றிலும் மகிமையான கரத்தில் வைக்கிறோம். எங்களுக்கு ஆசீர்வதித்தார் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அருமையான காலை வேளைக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியரின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 கொரிந்தியரின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்னவென்றால் ஒரே ஒரு வார்த்தை தான், அவர் உங்களுக்கு ஆறுதலின் தேவனாயிருப்பார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு ஆறுதலின் தேவன். Glory to God. நாம் ஆராதிக்கிற, நாம் நேசிக்கிற, நாம் அன்பு செலுத்துகிற நம்முடைய தேவனாய கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்டவராய் நம்மை பின்தொடர்ந்து வருகிறார் என்றால், எப்படிப்பட்டவராய் நம்மோடு கூட அருமையான பின்தொடர்ந்து வருகிறார் என்றால், ஒரு மனுஷனை போல நம்மை பின்தொடர்ந்து வருகிறார். அவர் யார் என்றால், நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் முழுவதிலும் மனிதனுடைய இருதயங்கள் காயப்பட்டிருக்கிறது, துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. மனுஷர்கள் பேசும் வார்த்தைகளினாலே அநேக சமயங்களிலே நாம் காயப்பட்டு விடுகிறோம். அருமையான நம்முடைய உறவுகள் நம்மை காயப்படுத்தி விடுகிறது. அருமையான நம்மை நேசிக்கிறது போல நேசித்து நம் இருதயத்தை காயப்படுத்தி விடுவார்கள். பின்புறத்திலே நம்மை பற்றி அவர்கள் மோசமாய் பேசுகிற அந்த வார்த்தைகள் நாம் காதுகளிலே விழும்போது நம்முடைய இருதயம் காயப்படுகிறது, உடைக்கப்படுகிறது, கலங்குகிறது. அது மாத்திரமல்ல, நாம் நினைத்தபடி நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்கள் நடக்கவில்லை. ஆகவே நாம் சோர்ந்து போய்விடுகிறோம். நாம் யோசித்தது ஒன்று, நம்முடைய வாழ்க்கையிலே நடந்தது ஒன்று. நாம் திட்டமிட்டது ஒன்று, ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்தது ஒன்று. இப்படி அநேக சமயங்களில ஆண்டவருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகிறார்கள். பெரிய ஊழியக்காரன் புகையிலே படுத்து கிடந்து அழுகிறான், ஆண்டவரே என்னை எடுத்துக் கொள்ளும், நான் துக்கத்தினால் இருக்கிறேன், நான் வேதனைப்பட்டிருக்கிறேன், இயேசுவேல் என்னை கொல்லும்படியாய் எழும்பி நிற்கிறாள். ஆனால் ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆறுதலுக்காக மனிதன் அங்கும் இங்குமாய் அலைகிறான். எந்த மனுஷனையும் நீங்கள் ஆறுதல் இவரிடத்திலே போனால் கிடைக்கும், நம்மை ஆறுதல் படுத்துவார் என்று நினைக்காதிருங்கள். அல்லது ஒரு இயற்கை காட்சிகளை போய் பார்த்து நமக்கு ஆறுதல் கிடைக்கும் என்று நினைக்காதிருங்கள். ஆறுதல் கொடுக்கிற ஒரே ஒருவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரமே தான். இந்த உலகத்தில் நீங்கள் எங்கேயும் ஆறுதல் தேடி போனாலும்
அருமையான அந்த இடத்திலே கூட நம்முடைய இருதயத்தினுடைய காயங்கள் ஆற்றப்படாது, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற துக்கங்கள் ஆற்றப்படாது, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற போராட்டங்கள் விலகாது. தேவனுடைய பிள்ளையே, இந்த 5வது மாதத்தின் கால வேளையில தேவனாய கர்த்தர் உன் கரத்தை பிடித்து உன்னோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், மகளே மகனே, நான் உனக்கு ஆறுதலின் தேவனாய் இருக்கிறேன், நான் உனக்கு ஆறுதலின் தேவனாய் இருக்கிறேன், உன் குடும்பத்துக்கு நான் ஆறுதலின் தேவனாய் இருக்கிறேன், உன் பிள்ளைகளுக்கு நான் ஆறுதலின் தேவனாய் இருக்கிறேன், உன் சபைக்கு நான் ஆறுதலின் தேவனாய் இருக்கிறேன், நீ செய்கிற எல்லா காரியங்களிலும் நான் உனக்கு ஆறுதலின் தேவனாய் இருக்கிறேன் என்று இந்த காலவேளையில கர்த்தர் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார். தேவன் வைத்திருக்கிற ஆறுதலை வேதத்தின் அடிப்படையில சில இடங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். எப்படி மனிதனை தேவன் ஆறுதல் படுத்துகிறார் என்று நீங்கள் வேதத்தை வாசித்தால், கர்த்தர் தன்னுடைய வசனத்தை அனுப்பி அவர்களை ஆறுதல் படுத்துகிறார். நீங்கள் சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதம் 49 50 வாசிக்கலாம். 119 சங்கீதம் 49 50 வாசிக்கலாம். நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. சிறு வயதிலிருந்து எனக்கு ஆறுதல் இந்த வசனம் தான். ஆண்டவருடைய வசனம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மை ஆறுதல் படுத்தும். நீங்கள் வசனத்தை கேட்க 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 துக்கத்தினால் நிறைந்திருக்கிற உங்கள் ஆவி, அருமையான வேதனையினால் கலங்கி இருக்கிற உங்கள் ஆவி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இனி வாழ்க்கை இல்லை என்று போராட்டத்தில் இருக்கிற உங்கள் ஆவி, அவ்வளவுதான் முடிந்து போனது, இனிமேல் ஒன்றும் நடக்காது என்ற இடத்திலே நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் வசனம் உங்களை வீழ்ப்பிக்க வல்லமை உள்ளது, வசனம் உங்களை ஆறுதல் படுத்த வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் கேட்க 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 அது உங்களை பலப்படுத்தும், அது உங்களுக்குள்ளே ஜீவனை உண்டு பண்ணும், அது உங்களை ஆறுதல் படுத்தும், அது உங்களை எழும்பி நடக்க பண்ணும். சோர்ந்து போய் வந்திருந்தாலும் அது உங்களை எழும்பி நடக்க பண்ணும். அப்போஸ்தலனாகிய பவுல் பலவீனமாய் இருக்கும்போது அவன் சொல்லுகிறான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று எழுதுகிறார். நீங்கள் வசனத்தை சொல்லும் போது, கேட்கும் போது, தியானிக்கும் போது அருமையான இந்த 3 காரியங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஒன்று, நீங்கள் வசனத்தை கேட்க வேண்டும், இன்னொன்று வசனத்தை தியானிக்க வேண்டும், இன்னொன்று வசனத்தை சிந்திக்க வேண்டும். அருமையான இதை நீங்கள் கேட்க தியானிக்க, அருமையான இது உங்களுக்குள்ளே ஜீவனை உண்டு பண்ணும். எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 2-3 வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம், அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்குள்ளே போய் கிரியை செய்யவில்லை. ஏன் கிரியை செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது? அவர்கள் விசுவாசத்தோடு கூட கேட்கவில்லை. வாசிக்கலாம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல, சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது, நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடி, விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. நீங்கள் ஆண்டுடைய வசனத்தை விசுவாசத்தோடு கூட கேட்கும் போதுதான் அது உங்களுக்கு ஆறுதலை கொண்டு வரும். அவர்களுக்கும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, அவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அது அவர்களுக்குள்ளே ஆறுதலை கொண்டு வராமல் போயிற்று. இரண்டாவது, கர்த்தர் ஆறுதலை எங்கே வைத்திருக்கிறார்? வேதத்தின் அடிப்படையில உங்களுக்கு நான் அடையாளம் காட்டுகிறேன். பிள்ளைகளை தேவன் நமக்கு ஆறுதலாய் வைத்திருக்கிறார். பிள்ளைகளை தேவனாய கர்த்தர் ஆதியாகம புத்தகம் 37ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், யாக்கோபு யோசேப்பை அருமையான மரித்து போனான் என்ற செய்தியை கேட்டு கலங்கி துக்கப்படுகிறான். அப்பொழுது அவனுடைய பிள்ளைகள் வந்து அவனுக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள். வாசிக்கலாம். அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரும் ஆறுதல் சொல்ல வந்தார். இந்த பிள்ளைகள் நம்முடைய வயதான காலங்களிலே அவர் நமக்கு ஆறுதலாய் இருப்பார்கள்.
நம்முடைய பிள்ளைகள் நம்மை தேற்றுகிறவர்களாய் இருப்பார்கள். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறவர்களாய் இருப்பார்கள். கர்த்தர் ஒருவேளை இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் உங்களை துக்கப்படுத்துகிறவர்களாய் இருந்தால் நீங்கள் வசனத்தை வைத்து செபியுங்கள். ஆண்டவரே, இந்த மகன் எனக்கு ஆறுதலை உண்டு பண்ணுகிற மகனாய் கர்த்தாவே நீர் மாற்றும் என்று சொல்லுங்கள். உங்கள் செப வேளையில இவனால நான் ரொம்ப துக்கப்படுகிறேன், இவனால நான் ரொம்ப துக்கப்படுகிறேன், ஆண்டவரே இவர்களை நீர் ஆறுதலை எனக்கு தருகிற பிள்ளைகளாய் நீர் மாற்றி தருவீராக. 1ஆம் தேதி காலை வேளையிலே சபையிலே நீர் பேசின வார்த்தை என் வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக, என் வாழ்க்கையிலே உறுதிப்படுவதாக. நீதிபதியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 128ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. 128ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். அவர்கள் பன்றியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். இரண்டாவதாக அருமையான தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்தும்படியாய் தேவன் நம்ம என்ன செய்கிறார் என்றால் அவர் பிள்ளைகளை எழுப்புகிறார். நம்மை ஆறுதல் படுத்தும்படியாய், நம்மை சமாதானப்படுத்தும்படியாய், அருமையான நாம் பலவீனப்பட்டிருக்கிற நேரங்களிலே அவர்கள் நம் கரங்களை பிடித்து தூக்கி விடுகிறார்கள். நாம் சோர்ந்து போகிற நேரத்தில் அவர்கள் நம் கரங்களை பிடித்து தேய்ச்சி விடுகிறார்கள். எத்தனையோ சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். என் பிள்ளை எனக்கு ஆறுதலாய் இருக்கிறார்கள், என் பிள்ளை என் வாழ்க்கையின் சமாதானமாய் இருக்கிறான், என் மகள் என்னை தேற்றுகிறவளாய் இருக்கிறாள் என்ற வார்த்தை எத்தனையோ சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்வாராக. 3வது இடத்துக்குள்ளே உங்களை நான் கொண்டு போக விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவரை தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலாய் வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர், நீங்கள் அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9:31. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும், பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதலோடும். ஆவியானவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறவர். நீங்க எல்லாம் கதவெல்லாம் பூட்டி ஜன்னெல்லாம் பூட்டி சன்னீர்ந்த ரூம்ல இருப்பீங்க, துக்கத்தோடு கூட இருப்பீங்க. ஆவியானவர் அதுக்குள்ளே வந்து உங்களை ஆறுதல் படுத்துகிறார். அதுக்குள்ளே வந்து, மகளே நீ பயப்படாதே, மகனே நீ பயப்படாதே, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், உனக்காக வழக்காடுவேன், உனக்காக நான் கிரியை செய்வேன், நீ போ எழும்பி. சில சமயங்களில் வேலை செய்கிற இடம் நமக்கு போராட்ட களமாய் மாறிவிடும். சில சமயம் குடும்பம் நமக்கு போராட்ட களமாய் மாறிவிடும். சில சமயங்களில் சபையே நமக்கு போராட்ட களமாய் மாறிவிடும். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுவார், நீ பயப்படாதே, தைரியமாய் போ, நான் உனக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறது நீ பார்ப்பாய். நீங்க பயந்து பயந்துதான் போவீங்க. யார் உங்களுக்கு சத்துருவாய் இருந்தார்களோ அவர்கள் சிநேகிதர்களாய் கர்த்தர் மாற்றி விடுவார். யார் எதிர்த்தார்களோ அவர்கள் அருமையான உங்களுக்கு சாதகமாய் பேசுகிறவர்களா இருக்கிறார்கள். இவனை நாம் பார்க்கிறோமே, இவன் நமக்கு தீமை செய்கிற மனிதனாயிற்று என்று நாம் நினைப்போம். ஆனால் கர்த்தர் அவனை உங்களுக்கு நன்மை செய்கிற மனிதனாய் மாற்றி விடுவார். ஆவியானவர் அருமையான இந்த முழு பூமியிலும் அசைவாடுகிறவர், இந்த முழு பூமியிலும் கிரியை செய்கிறவர். அவர் பலத்த பராக்கிரமசாலியாய் அருமையான இருக்கிற ஆண்டவர். நீ நினைக்கிறதை அருமையான நீ சிந்திக்கிறது ஐயோ தோல்வி வந்துவிடும், ஐயோ வெட்கம் வந்துவிடும், ஐயோ அவமானம் வந்துவிடும், ஐயோ மரணம் வந்துவிடும், இப்படி எல்லாம் உன்னுடைய சிந்தனையிலே சத்துரு விதையை விதைத்து வளர வைத்திருப்பான். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விடுதலையாக்குகிற தேவனாய் நான் ஆவியாய் உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறேன். 4வது இடத்துக்குள்ளே உங்களை கொண்டு போகிறேன். 4வது இடம், கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்த தேவன் தன்னுடைய ஊழியக்காரனை பூமியிலே வைத்திருக்கிறார். அருமையான ஊழியக்காரனுடைய வேலை என்னவென்றால், அருமையான துக்கத்தோடு வேதனையோடு கலக்கத்தோடு போராட்டத்தோடு கூட வருகிற ஜனங்களை ஆறுதல் படுத்துகிறதான ஒரு வேலையை அவன் செய்ய வேண்டும். அவனை தேடி வருகிறது நோக்கம் என்னவென்றால், ஒவ்வொரு
ஒவ்வொரு குடும்பங்களிலும் நீங்கள் போய் உள்ளே பிரவேசித்தால் 1000 பிரச்சனைகள் இருக்கும். வெளியே அவர்கள் நல்ல உடைகளை உடுத்து சிரித்துக் கொண்டு அருமையான அவர்கள் வெளியே வருகிறது பார்த்தால் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாதது போலதான் இருக்கும். ஆனால் அங்கே உள்ளே போய் பார்த்தால் அருமையான ஒரு சகோதரியிடத்தில் நான் பேசும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், அருமையான கடன் பிரச்சனையிலே நான் மூழ்கி இருக்கிறேன், எப்படி வெளியே வருவது என்று தெரியவில்லை, கடினமாய் உழைத்தும் கூட என்னால பேங்க்ல உள்ள லோன் கட்ட முடியவில்லை. இப்படி பல 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 பிரச்சனைகள். தேவனுடைய பிள்ளையை இந்த கால வேளையில அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரன் அவர்களை என்ன சொல்ல வேண்டும் என்றால் அவர்களை பலப்படுத்தி ஆறுதல் படுத்த வேண்டும். பிசாசு சொல்லுவான், இனி நீ அவ்வளவுதான், இனி உன்னால கடன் கட்ட முடியாது, செத்து போயிரு தூக்கி போட்டு மருந்து குடிச்சிடு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, என்ன நீ எப்படி நீ இந்த சூழலில் எழும்ப முடியும்? தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருனை எழுப்புகிறவர், கர்த்தருனை எழுப்புகிறவர், கர்த்தருனை தாங்குகிறவர், கர்த்தருனை ஏந்துகிறவர், கர்த்தருனை சுமக்கிறவர், கர்த்தருனை நடத்துகிறவர், கர்த்தருனை தூக்கி விடுகிறவர். ஆமென். அல்லேலூயா. தூக்கி விடுகிற ஆண்டவர், தூக்கி விடுகிற ஆண்டவர், தூக்கி விடுகிற ஆண்டவர். கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய வாயிலே ஜனங்கள் வரும்போது வசனத்தை தேடுவார்களே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் வாயிலே வசனம் இருக்க வேண்டும், அவன் உள்ளே அபிஷேகம் இருக்க வேண்டும், அவன் ஜனங்களோடு கூட பேசும்போது ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். Glory to God. நீங்கள் கொலோசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவும் வாழ்த்துதல் சொல்லுகிறான், விருத்த சேதனம் உள்ளவர்கள் இவர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு என் உடன் வேலையாட்களாய் இருந்து எனக்கு ஆறுதல் செய்து வந்தார்கள். எனக்கு ஆறுதல், என் உடன் ஊழியக்காரனை பற்றி சொல்றான், எனக்கு இங்க ஆறுதலாக இருந்தார்கள். நீ உன் குடும்பத்துக்கு எப்படி இருக்க வேண்டும்? உன் புருஷனுக்கு நீ மனைவி, உன் புருஷனுக்கு நீ ஆறுதலா இருக்க வேண்டும், புருஷன் மனைவிக்கு ஆறுதலா இருக்க வேண்டும், 2 பேரும் பிள்ளைகளுக்கு ஆறுதலா இருக்க வேண்டும். பிள்ளைங்க ஒரு தடவை ஒரு சப்ஜெக்ட்ல ஏதாவது போயிட்டு அல்லது ஏதோ அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க, பிள்ளைங்க ஏதோ துக்கத்தில் இருக்கிறாங்கன்னா கடினமான வார்த்தைகளை நீங்கள் சொல்லாதபடி அவர்களை நீங்கள் தேற்ற வேண்டும், அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும், அவர்களுடைய துக்கத்தில் இருந்து அவர்களை எழுப்பி விட வேண்டும். சபையிலே ஒருவர் துக்கத்தோடு கூட இருந்தால் அவர்கள் சபைக்கு வரும்போது அவர்களை நீங்கள் ஆறுதல் படுத்த வேண்டும். உங்கள் வார்த்தை ஒருபோதும் கடினமான வார்த்தைகளாக இருக்கக்கூடாது, உங்கள் வார்த்தை ஒருபோதும் அதிகாரம் உள்ள வார்த்தையா இருக்கக்கூடாது. உங்கள் வார்த்தை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவர்களுக்கு இடத்திலே நீங்கள் பேசும்போது கனிவாக பேச பழகிக் கொள்ளுங்கள். அவர்களிடத்திலே நீங்கள் பேசும்போது அருமையான தேவனுடைய பிள்ளையை மென்மையான வார்த்தைகளை நீங்கள் உபயோகப்படுத்துங்கள். அவர்களிடத்திலே நீங்கள் பேசும்போது சபையிலே புதிதாய் வருகிறவர்கள் நீங்கள் நினைக்கலாம் அவர்கள் பெரிய மனிதர்கள் நினைக்கிறார்கள், உடைந்து போய் சபைக்கு வருகிறார்கள், சோர்ந்து போய் வருகிறார்கள், துக்கத்தோடு கூட வருகிறார்கள். உன்னை நீ பார்க்கும்போது ஒரு சோத்திரம் கை கூப்பிட்டு சோத்திரம் பிரதர் நல்லா இருக்கிறீங்களா வாங்கன்னு சொல்லி ஒரு கனிவான வார்த்தைகளை சொல்லுங்கள். தேவனுடைய பிள்ளைகளை கடினமான வார்த்தைகளை சொல்லுகிறவர்களை அவர்களை ஊழியத்திலே வைக்காதிருங்கள். நான் ஊழியக்காரர்களுக்கும் வெளியே இருந்து பிரசங்கிக்கிற வெளியே இருந்து கேட்கிற சபை ஊழியக்காரனுக்கும் சபைக்கும் நான் பேசுகிறேன். அருமையான இங்க இருக்கிறவர்களுக்கு பேசவில்லை, கடினமாய் பேசுகிறவர்களை நீங்கள் முக்கியமான இடத்துல உட்கார வைக்காதிருங்கள். அவர்களை அந்த நிலைக்கு அவர்கள் வரும் வரையிலும் அவர்களுக்கு முக்கியமான பொறுப்புகளை எதுவும் கொடுக்காதிருங்கள். அதனாலே அவர்கள் போனாலும் போகட்டும், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஒரு 10 பேரை விரட்டிட்டு அவன் மட்டும் இருந்துட்டு இருக்கிறவன ஒருத்தன் போனா 9 பேர் நமக்கு வருவான். ஆகவே கடினமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவர்களை நீங்கள் முக்கியமான பொறுப்பில் ஒரு காலம் வைக்காதிருங்கள். ஏனென்றால் உங்களை தேடி வருகிறவர்கள் உடைந்து போய் வருகிறார்கள், சோர்ந்து போய் வருகிறார்கள். நீங்கள் இல்லாத நேரத்திலே அவர்கள் அந்த இடத்துல உட்கார்ந்து இருப்பார்கள். நீங்கள் இல்லாத இடத்துல அவங்க வந்தாங்க போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான் சொல்லுவாங்க. ஆனா ஏன் வந்தாங்க, இவங்களை ஏன் போனாங்க, நான் போக காரணம் அந்த ஆள் தான், அது பேசின வார்த்தை தான். தெரியுமா, வைக்குமா, போகுமா, சும்மா களைகளை விதைச்சிருது, இருதயத்தில் களைகளை விதைச்சிருது. அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது. மென்மையானவர்களா இருக்க வேண்டும், உண்மையானவர்களா இருக்க வேண்டும், அருமையான ஜனங்களை ஆறுதல் படுத்துகிற இடத்துல இருக்க வேண்டும், ஜனங்களை சமாதானம் பண்ணுகிற இடத்தில் இருக்க வேண்டும். குடும்பங்கள் உடைந்து போகும்போது அருமையான அந்த குடும்பத்துக்கு கவுன்சிலிங் கொடுக்கிறவங்க யாரா இருக்கிறோம்னா ஆறுதலை உண்டு பண்ணுவர்களா இருக்க வேண்டும்.
அப்படி இல்லாத ஒருவரை நீங்கள் நீங்கள் அவர்களிடத்திலே போய் உங்கள் பிரச்சனையை சொல்லாதிருங்கள். உங்கள் குடும்ப பிரச்சனையை தயவு செய்து யாரிடத்திலும் சொல்லாதிருங்கள். அப்படி நீங்கள் சொல்லுவீர்களானால் உங்கள் பிரச்சனை அதிகரிக்குமே தவிர உங்கள் பிரச்சனை குறையாது. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அருமையான அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையான ஒரு மனிதனை சபைக்கு அறிமுகப்படுத்துகிறான். வாசிக்கலாம். நீங்கள் எங்கள் செய்திகளை அறியவும் அவன் உங்கள் இருதயங்களுக்கு ஆறுதல் செய்யவும் அவனை உங்களிடத்தில் அனுப்பினேன். அவன் உங்கள் இருதயத்திற்கு ஆறுதல் செய்யவும். நீங்க ஆறுதலான வார்த்தையை பேசுங்கள். அது முளைக்கும், அது வளரும், அது கட்டும். களைகளான வார்த்தைகளை நீங்கள் பேசினால் அது முளைக்கும், வளரும், கசப்புகளை உண்டு பண்ணும். வார்த்தை ரொம்ப 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 முக்கியம். அப்போஸ்தலருடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கலாம். சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபெயர் பெற்றவனுமாய். ஆறுதலின் மகன் என்று பெயர் பெற்ற ஐயா, அந்த குடும்பத்துக்கு அவன் போயிருக்கிறான், ஜெபம் பண்ண போயிருக்கிறான். அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் வரும். அந்த சகோதரன் போயிருக்கிறான், அவனுக்கு ஆறுதலை உண்டு பண்ணுவான். அவன் 2 பேர் பிரச்சனை இருக்கிறார்கள், அவன் போயிருக்கிறான், அவன் சமாதானத்தை உண்டு பண்ணுவான். இந்த மாதிரி ஒரு அருமையான இவர்களாலே தான் இவர்கள் கட்டப்பட்டார்கள். இவர்களாலே தான் இந்த குடும்பம் இன்றைக்கு நிற்கிறது. பணம் பொருளிலே நீங்கள் சமாதானத்தை உண்டு பண்ண முடியாது. நீங்கள் பேசுகிற கனிவான வார்த்தைகள், நீங்கள் பேசுகிற அருமையான சமாதானமான வார்த்தைகள், நீங்கள் பேசுகிற அவருடைய இருதயத்தை அருமையான காயம் கட்டுகிற தேவனுடைய வார்த்தைகள். ஆகவே 4வது தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்தும்படியாய் பூமியிலே கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரனை வைத்திருக்கிறார். 5வது நான் பேசி முடிக்கிறேன். கர்த்தர் சபையை தேவன் 2000 வருஷமாய் திறந்து வைப்பதின் நோக்கம் மனிதர்களை ஆறுதல் படுத்தும். சபை உங்களை ஆறுதல் படுத்தும். சோர்ந்து போய் நீங்க வந்திருப்பீங்க, கவலையோடு வந்திருப்பீங்க, பாரத்தோடு ஞாயிற்றுக்கிழமை வந்திருப்பீங்க. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவார், உங்களை வீர்ப்பிப்பார். 2000 வருஷமாய் சபை திறந்து கிடக்கிறது. ஆகவேதான் சபை கூடி வருகிறதை சிலர் விட்டுவிடாதபடி நீங்கள் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் சபையிலே நாம் தேற்றப்படுகிறோம், சபையிலே நாம் மாற்றப்படுகிறோம். சபையிலே அருமையான நீங்கள் இப்பொழுது சொன்ன ஊழியக்காரர் சபையில் நிற்பான். 2வது இப்பொழுது சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவர் சபையில் இருப்பார். இப்பொழுது நான் சொன்ன வசனம் சபையிலே இருக்கும். அல்லேலூயா. சபை மேன்மையானது, சபை மகிமையானது. அருமையான ஒருவன் வழியிலே குற்றீராய் கிடக்கிறான். அவனை சமாரியன் என்ன பண்ணுகிறான் என்றால் அவனை காயங்களை கட்டி, அவன் காயப்பட்டிருக்கிறான், குற்றீராய் விடப்பட்டிருக்கிறான், மரணத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிறான். எல்லாரும் அவனை விட்டு விலகி போனார்கள். சமாரியன் விலகி போகவில்லை. அவனுக்கு ஆகாரம் கொடுத்து அவனை காயத்தை கட்டி தன்னுடைய சொந்த வாகனத்திலே ஏற்றி அவனை சத்திரத்திலே கொண்டு போய் விட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாகனம் 4 சுவிசேஷத்தை காட்டுகிறது. அருமையான சமாரியன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. அருமையான சத்திரம் தேவனுடைய சபையை காட்டுகிறது. சத்திரக்காரன் தேவனுடைய ஊழியக்காரனை காட்டுகிறது. அவன் சத்திரக்காரனிடத்திலே சொல்லுகிற ஒரு வார்த்தை நீங்கள் பார்த்தால் வாசிக்கலாம். அந்த வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள். 2 காசு கொடுத்து சத்திரக்காரனிடத்துல, இவனை நீ விசாரித்துக்கொள், இவனை பாதுகாத்துக்கொள், இவனை நீ பராமரித்துக்கொள், நான் வருவரையிலும் இவன் சத்திரத்திலே இருப்பான் என்று சொல்லுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சத்திரக்காரன் அந்த 2 காசு பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாட்டையும் காட்டுகிறது. சத்திரக்காரன் படுகிற எல்லா பிரயாசங்களும், சத்திரக்காரன் படுகிற எல்லா உழைப்பும், சத்திரக்காரன் படுகிற எல்லா காரியங்களும்
காரியங்களுக்கும் பரலோகத்திலே மகிமை உண்டு. அல்லேலூயா. அவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. தேவனுடைய பிள்ளையே, நான் முடிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை மறுபடி ஒருமுறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அவர் ஆறுதலின் தேவன். அப்படியே நான் ஜெபம் பண்ணுவேன். அவர் ஆறுதலின் தேவன். ஆமென். உங்களையும் தேவன் அநேக ஆறுதலாய் கத்த வைப்பார். உங்களை பார்க்கிறவர்கள் அவன் வருகிறான், அவனிடத்திலே நல்ல வார்த்தைகள் உண்டு, அவன் நம்மை ஆறுதல் படுத்துவார் என்று சொல்லத்தக்க ஆறுதலின் மகன் என்று அழைக்கப்படுகிற நீங்கள் வேதத்திலே பார்க்கலாம். கர்த்தர் சபையிலே அப்படிப்பட்ட இடத்திலே அவனை நிலைநிறுத்துவாராக. இந்த மாதத்திலே அப்படிப்பட்ட இடத்திலே வைப்பாராக. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் கிரிய செய்வாயாக. உன் வார்த்தைகள் மிதமானதாய், உன் வார்த்தைகள் கடினமில்லாததாய், உன் வார்த்தைகள் திருக்கத்துணைகளாய், உன் வார்த்தைகள் அநேகரை ஆறுதல் படுத்துவதாய், சமாதானப்படுத்துவதாய், கட்டுவதாய் நீ மாறுவாயாக. கர்த்தாவே, அந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வெயில் நாட்களிலே முழு குடும்பத்தை பாதுகாத்து, பிள்ளைகளை பாதுகாத்து, சபையை பாதுகாத்து, இந்த வெயிலால ஒருவர் சேதப்படாத பார்த்து உங்களுடைய சத்தை மறைவிலே வைத்துக் கொள்ளும். தேவன் தொடர்ந்து நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பசுத்தாவியாண்டு அன்னிய ஐக்கியமும் இந்த 1ஆம் தேதி அதிகாலையில் இந்த உங்களோடு விசேஷ விதமாயிருப்பதாக. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.